சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சியை முதல்வர் விஜய் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறுகிறது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 2 நாட்களும் எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. பேரவையில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், செயல்பாடுகள் குறித்து அரசு துறை செயலர்கள், வல்லுநர்கள் பயிற்சி அளிக்கின்றனர். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுவது வழக்கம். இந்த முறை 146 சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்பதால் இந்த பயிற்சிக்கு அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக அளவில் இளைஞர்கள் சட்டமன்றத்திற்கு வந்துள்ளதாகவும் முதல்வர் விஜயால் இது சாத்தியமானதாகவும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சியை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்கிறார்கள். மேலும் மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு பேரவை முன்னவர், மாண்புமிகு துணைத் தலைவர் மற்றும் அரசு தலைமை கொறடா ஆகியோரையும் 17வது சட்டமன்ற பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சியை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு புன்னகையால் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் முதல்வர் விஜய் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்கள் பயிற்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர் இது விஜய் மாடல் அரசு எனவும் குறிப்பிட்டுள்ளார். வியப்பால் விழிகளை உயர்த்தி இந்திய திருநாடே இவரா இப்படி என்று போற்றி பாராட்டுகிற சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உருவாகி கொண்டிருக்கிறது. நான் திண்ணமாக சொல்லுவேன், இந்த மாடல் அரசு விஜய் மாடல் அரசு. என்ன ஆகுமோ, எப்படி நடக்குமோ என்று கதையிடை கிடந்த அந்த மக்களுக்கு ஒரு புன்னகையாலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிற மாபெரும் தலைவர் நீங்கள். நான் பேசாமல் ஒரு அமைதி புரட்சியை செய்வேன். அந்த புரட்சி மக்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்று நிரூபித்து காட்டினீர்கள். அவர் எப்போதும் சொல்வார், கான்ஃபிடண்டாக இருங்கள் என்று சொல்வார்கள். நாம் கான்ஃபிடண்டாக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அவர் தந்திருக்கிற அந்த புன்னையோடு சொல்லியிருக்கிற வார்த்தைகள் தான் என்று சொல்லி அவரை நான் வருக 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 என்று வரவேற்கின்றேன். குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ள நிலையிலும் 6 மாதம் எதுவும் கேட்கக்கூடாது என நினைக்கிறீர்களா என முதல்வர் விஜய்க்கு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சிங்கப்பெண் படையை அமைத்துவிட்டேன் என சீறிய முதல்வரின் காதுகளுக்கு பிஞ்சுகளை இழந்து ஓலமிடும் பெற்றோர்களின் அழுகுரல் கேட்கவில்லையா என அவர் வினவியுள்ளார். கிரிமினல்கள் சிறிதும் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ள மு க ஸ்டாலின் திமுகவின் பெரும் போராட்டத்தை எதிர்பார்க்கிறீர்களா எனவும் வினவியுள்ளார். ராமன் என தமிழக மக்களையும் ராவணன் என முதல்வர் விஜயையும் ஒப்பிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேசியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் நெஞ்சை பிளக்கும் வகையில் ஒரு நாள் மட்டும் 5 பிஞ்சு குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தமிழகத்தையே அதிர்ச்சியில் உறைய வைத்திருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். ராமனாக ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்ற தமிழ் சமுதாயம் இன்றைக்கு ராவணனை அமர வைத்திருக்கிறதா கேள்வி எழுகிறது. மாற்றத்தை நம்பி ஏமாற்றத்தை சந்தித்து வரும் மக்களுக்கு நிழல் எது நிஜம் எது என்பது இப்போதுதான் தெளிவாக புரிந்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்தில் மூடப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் வெறும் கண் துடைப்பு நாடகம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். மூடப்பட்டதாக கூறப்படும் கடைகளின் எண்களை மட்டும் வெளியிடாமல் தெளிவான முகவரிகள் மற்றும் ஊழியர்களின் மாற்றுப் பணி விவரங்கள் அடங்கிய வெள்ளை அறிக்கையை முதல்வர் விஜய் உடனடியாக வெளியிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகில் உள்ள எஞ்சிய கடைகளின் பட்டியலையும் வெளியிட்டு அவற்றை மூடுவதற்கான திட்டத்தை அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். டெலிகிராம் சமூக ஊடக செயலிக்கு இந்தியாவில் வரும் 22ஆம் தேதி வரை தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு இத்தடை அமல்படுத்தப்படுகிறது. தேசிய தேர்வு முகமை கேட்டுக் கொண்டதற்கு இணங்க இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. கடந்த மே 3ஆம் தேதி நடந்த தேர்வில் வினாத்தாள் கசிந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் டெலிகிராம் செயலி மூலம்தான் அது பரப்பப்பட்டது தெரியவந்தது. இந்நிலையில் மறுதேர்வின் போது வினாத்தாள் கசிவதை தடுக்கும் நோக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தரமற்ற மற்றும் உரிமமில்லாத உணவகங்களை யூடியூப் மூலம் விளம்பரம் செய்பவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது.
கவர்ச்சிகரமான தலைப்புகளில் வெளியாகும் வீடியோக்களை நம்பிச் சென்று பொதுமக்கள் பண இழப்பையும் உடல்நல பாதிப்பையும் சந்திப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதனால் உணவகங்கள் குறித்து வீடியோ வெளியிடும் யூடியூபர்கள் அவ்வுணவகம் உணவு பாதுகாப்புத்துறையின் அனுமதி பெற்றுள்ளதா மற்றும் சுகாதார விதிகளை பின்பற்றுகிறதா என்பதை உறுதி செய்த பின்னரே வீடியோக்களை வெளியிட வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். திருச்செந்தூர் சென்னை இடையே தினமும் இயக்கப்படும் செந்தூர் விரைவு ரயிலில் 5 கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன. இதனால் வரை 18 பெட்டிகளுடன் இயக்கப்பட்ட இந்த ரயிலில் இனி 23 பெட்டிகள் இடம்பெறும். இதில் ஒரு 2 டயர் ஏசி, 2 3 டயர் ஏசி மற்றும் 2 ஸ்லீப்பர் பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்படுவதால் தினமும் 350க்கும் மேற்பட்ட பயணிகள் கூடுதலாக பயணிக்க முடியும். இந்த அறிவிப்பு காவிரிப்படுகை மற்றும் தென் மாவட்ட மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வில்லிவாக்கம் அம்பத்தூர் இடையே 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு 5வது மற்றும் 6வது புதிய ரயில் பாதைகளை அமைக்க தெற்கு ரயில்வே 129 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டெண்டர் கோரியுள்ளது. அதேபோல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் இட நெருக்கடியை குறைக்க பெரம்பூர் ரயில் நிலையத்தை 4வது புதிய ரயில் முனையமாக மாற்ற 360 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்துக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவக்காற்றின் தீவிரத்தன்மை தணிந்து பகலில் வெப்பமும் இரவு மற்றும் அதிகாலையில் குளிரும் என வானிலை மாறியுள்ளது. பருவமழை தொடங்கியது முதல் அவ்வப்போது லேசான மழையே பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகளில் போதிய தண்ணீர் வரத்து இல்லாததால் சாகுபடி பணிகளை செய்ய முடியாமல் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால் வார நாட்களிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து சீசன் களை கட்டியுள்ளது. மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சாரல் மழை குறைந்து வெயிலின் தாக்கம் சற்று தொடங்கியுள்ள நிலையில் குற்றாலத்தின் இதமான காலநிலையை அனுபவிக்க தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு முன்பு 50,000 ரூபாய் வரை பெற்றவர்களுக்கு மட்டுமே முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என்று அறிவித்திருந்தது. ஆனால் விவசாயிகள் மற்றும் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகளுக்கு பிறகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஜூன் 15 அன்று நடந்த மறு ஆய்வு கூட்டத்தில் இந்த தொகை 75,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 75,000 ரூபாய் வரை கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழு தொகையும், அதற்கு மேல் பெற்ற விவசாயிகளுக்கு 35,000 ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படும் என அரசு வரம்பு விதித்துள்ளது. இதன் மூலம் கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்ற 14 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைவர் என்பதும், இதற்காக அரசுக்கு சுமார் 6,000 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி எதிர்வரும் சாகுபடி பருவத்துக்கு கடன் பெற விரும்பும் விவசாயிக்கு பெருமளவு பயனளிக்கும் என முதல்வர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி சேலம் மாவட்டம் நல்லகவுண்டம்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முன்பாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு அறிவித்த பயிர்க்கடன் தள்ளுபடி தங்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக கூறி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் தங்களை தாங்களே சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டத்தை நடத்தினர். கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாவிட்டால் போராட்டம் மேலும் தீவிரமடையும் என எச்சரித்துள்ளனர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 200 கனஅடிக்கும் கீழ் சரிந்துள்ளது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் வரத்து குறைவாக இருப்பதால் அணை நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. குறுவை சாகுபடி பொய்த்து போன நிலையில் சம்பா மற்றும் தாளடி விவசாயத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் கிடைக்குமா என்று காவிரிப்படுகை விவசாயிகள் கவலையுடன் காத்துள்ளனர். தமிழகத்திற்கு இந்த மாதம் வழங்க வேண்டிய காவிரி நீரை திறக்காமல் கர்நாடக அரசு அலட்சியம் காட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. ஜூன் 11ஆம் தேதி வரை மத்திய அரசின் பிலிகுண்டுலு நீரிழவை நிலையத்தை கடந்து தமிழக எல்லைக்கு 3.36 டிஎம்சி தண்ணீர் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் 1.64 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே கிடைத்திருக்கிறது. இதனால் 1.72 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு நிலுவையில் வைத்திருக்கிறது. அடுத்த 15 நாட்களுக்குள் ஜூன் மாத ஒதுக்கீட்டிற்கான நீர் முழுமையாக கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனால் டெல்டா மாவட்டங்களின் பாசனம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் இல்லாததால் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் நெல்மணிகள் ஒரு வாரத்திற்கு மேலாக குவிந்து கிடக்கின்றன.
கொள்முதல் தாமதமானதால் நெல் முளைத்து முதலீடு வீணாகிவிடும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது சாக்கு மூட்டைகளின் தட்டுப்பாடு காரணமாகவே தாமதம் ஏற்பட்டதாகவும் தற்போது சாக்குகள் வரவழைக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மாம்பழங்களுக்கு போதிய விலை கிடைக்காததால் விரக்தியடைந்த விவசாயிகள் டன் கணக்கிலான மாம்பழங்களை சாலை ஓரங்களில் கொட்டி அழித்து வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் கிலோவிற்கு 12 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டும் மாங்குள் வியாபாரிகள் அதனை மதிக்காமல் கிலோ 3 ரூபாய் முதல் 6 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இதனால் பறிப்பு கூலி, போக்குவரத்து செலவு கூட கிடைக்காமல் நஷ்டமடைந்துள்ளதாக விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க தனி வாரியம் அமைக்க வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். ஜூன் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வின் வினாத்தாள்களை பாதுகாப்பாக கொண்டு செல்ல நெல்லை ஆயுதப்படை விமானத்தில் ராணுவ ஹெலிகாப்டரை தரையிறக்கி ஒத்திகை நடத்தப்பட்டது. கடந்த மாதம் நடந்த தேர்வில் வினாத்தாள் கசிவு புகாரால் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இம்முறை முறைகேடுகளை தடுக்க டெல்லியிலிருந்து மதுரைக்கு விமானம் மூலமும் அங்கிருந்து தென் மாவட்ட தேர்வு மையங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமும் வினாத்தாள்கள் கொண்டு செல்லப்பட உள்ளன. இந்திய அஞ்சல் துறை ஏற்பாட்டில் பலத்த பாதுகாப்புடன் இந்த ஒத்திகை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. மின்கட்டண உயர்வு தொடர்பாக முதல்வர் விஜயுடன் ஆலோசித்து பொதுமக்களை பாதிக்காத வகையில் அறிவிப்பு வெளியிடப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆண்டுதோறும் மின்கட்டண உயர்வை வழக்கமான ஒன்றாக கடந்த திமுக அரசு மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மின்கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஆணை பிறப்பிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எப்படி இது எல்லாம் 2022 அவங்க டாரிஃப் ரிவிஷன் அப்ப திமுக ஆட்சியில் கொண்டு வந்த விஷயங்கள். ஸோ அதை இப்போ அதிகபட்சம் 6% வரைக்கும் உயர்த்தி கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்போ பண்ணிட்டாங்க. அதன் மூலமாக ஒவ்வொரு வருடமும் அரசையே கேட்காமல் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வர மாதிரியான ஒரு சட்ட விதிகளை அவங்க பண்ணிட்டாங்க. 2022 டாரிஃப் ரிலீஸ் அப்போ திமுக செய்து விட்டார்கள். ஒவ்வொரு வருஷமும் என்ன டாரிஃபில் ஏற்றணும், எவ்வளவு சதவீதம் சொல்லிட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி டிஎன்இ அரசு 2022 போட்ட ஆர்டர்ல இருக்கு. ஸோ அது பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் எப்படின்னு சொல்லி நாங்கள் முதல்வரோட ஆலோசிச்சுட்டு பினான்ஸ் செக்ரட்டரி எல்லாத்தையும் பேசிட்டு முதல்வரின் அப்ரூவல் பேர்ல இது அறிவிப்பு சார். கோவை அரசு மருத்துவமனையில் கைதி தப்பிய விவகாரத்தில் 3 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த கைதி பிம்முடு அஜித்குமார் என்பவர் கடந்த 12ஆம் தேதி தப்பியோடி பின்னர் சேலத்தில் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான விசாரணையில் கைதி தப்புவதற்காக அவரது நண்பரிடமிருந்து ஆயுதப்படை காவலர் முகமது ரோஷன் கூகுள் பே மூலமாக 20,000 ரூபாய் லஞ்சமாக பெற்றது அம்பலமானது. இதையடுத்து காவலர் முகமது ரோஷன் கைது செய்யப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இவருடன் சேர்ந்து பாதுகாப்பு பணியில் அலட்சியமாக இருந்த மேலும் 3 காவலர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மத்தம் அக்ரஹாரம் ஏவிஎஸ் ரெசிடென்சி குடியிருப்புக்குள் நள்ளிரவில் சுவர் ஏறி குதித்த 4 முகமூடி கொள்ளையர்கள் தெருக்களில் சர்வசாதாரணமாக சுற்றித் திரிந்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அங்குள்ள 2 வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட அவர்கள் வளர்ப்பு நாய்கள் குறைத்ததால் தப்பியோடியுள்ளனர். காலையில் சிசிடிவி காட்சிகளை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். மதுரையில் வீட்டின் கதவை உடைத்து 22 சவரன் நகைகள் மற்றும் 2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. கூடல் நகர் புதூர் பகுதியில் வசிக்கும் ராஜம் என்ற மூதாட்டி தனது மகள் வீட்டிற்கு சென்றிருந்த வேளையில் இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மேலும் வீட்டில் இருந்த ஹார்ட் டிஸ்க் மற்றும் கேமராக்களையும் கொள்ளையர்கள் திருடிச் சென்றுள்ளனர். மகளின் திருமணத்திற்காக வைத்திருந்த நகைகள் திருடு போனதால் குடும்பத்தினர் கவலை அடைந்துள்ளனர். நாமக்கல் கணேசபுரத்தில் பழைய வீட்டை இடிக்கும் போது மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மாதா கோயில் வீதியில் பழைய வீட்டை இடிக்கும் பணியில் சதீஷ் மற்றும் வெங்கடேஷ் ஆகியோர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் வெங்கடேஷ் உயிரிழந்தார். அருகே இருந்த அவரது சகோதரர் சதீஷ் பலத்த காயமடைந்தார். 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரியில் செலவிருந்த மாணவர் வெங்கடேஷ் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூரில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியில் இருந்த பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபரை தட்டி கேட்டவர்களை பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் மதுபோதையில் ஆபாசமாக பேசி அங்கு வேலை செய்து கொண்டிருந்த பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது.
இதனை அங்கிருந்த பெண்கள் தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த அவர் அவர்கள் மீது பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்றார். எனினும் அங்கிருந்த பெண்கள் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்த நிலையில் நாகராஜ் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கொடைக்கானல் பள்ளங்கி அடிசரை பகுதியில் பசுமை சோலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள மிளகு அருவி புதிய சுற்றுலா தலமாக வேகமாக பிரபலமாகி வருகிறது. கடந்த ஆண்டு அரசால் அறிவிக்கப்பட்ட இத்தலத்தில் தலா 100 ரூபாய் கட்டணத்தில் பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த அருவிக்கு செல்லும் பாதையை மேம்படுத்தவும் இரும்பு தடுப்பு கைப்பிடி கம்பிகள் அமைத்து பாதுகாப்பை உறுதி செய்யவும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. இதுகுறித்து வட்டாட்சியர் நந்தகோபாலிடம் கேட்டபோது அருவி பகுதியை ஆய்வு செய்து உரிய பாதுகாப்பு வசதிகள் விரைவில் ஏற்படுத்தப்படும் என உறுதியளித்தார். இந்திய ராணுவ பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் சென்னை மெரினா கடற்கரை அருகே 2 செஞ்சுரியன் போர் பீரங்கிகள் பொதுமக்கள் பார்வைக்காக நிறுவப்பட்டுள்ளது. தட்சிண பாரத இந்திய ராணுவ தலைமையகம் மற்றும் சென்னை மாநகராட்சி இணைந்து பிரத்யேக பீடங்கள் அமைத்து தகவல் பலகைகளுடன் இவற்றை திறந்து வைத்துள்ளனர். 1965 மற்றும் 1971 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர்களில் பாகிஸ்தானின் பாட்டன் டாங்கிகளை அழித்து இந்தியாவுக்கு வெற்றி தெரிந்த புகழ்பெற்ற பீரங்கிகள் இவை. இளைய தலைமுறையினரும் வீரம் மற்றும் தேசப்பற்றை விதைக்கும் வகையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அனுமதியின்றி ஊர்வலம் சென்றதாக தௌஹீத் ஜமாஅத் அமைப்பினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராஜபாளையத்தில் கடந்த 14ஆம் தேதி பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கண்டித்து தௌஹீத் ஜமாஅத் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்த வடக்கு காவல் நிலையத்தில் அனுமதி கோரப்பட்ட நிலையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அனுமதியின்றி ஊர்வலம் சென்றதாக மாநில செயலாளர் ஃபைசல் உள்ளிட்ட தௌஹீத் ஜமாஅத் அமைப்பினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் அழுகுரலை கேட்காத மோடி அரசை கண்டித்து போராட்டத்தை தொடங்கப் போவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். தேர்வு எழுதச் செல்லும் மாணவர்களின் பயண அவதிகள் தொடர்பான வீடியோ ஒன்றை எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், கோடீஸ்வர நண்பர்களுக்கு வாரி இறைக்கும் மோடி அரசு நாட்டின் எதிர்காலமான மாணவர்களின் பாதுகாப்புக்காக பயணம் செய்யக்கூட வசதி தராமல் கூட்ட நெரிசலில் தவிக்க விடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களின் இந்த அழுகுரலை காது கேளாத அரசின் செவிகளுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் ஜூன் 17ஆம் தேதி ராஜஸ்தானின் கோட்டாவில் பெரும் போராட்டம் தொடங்கப் போவதாகவும் ராகுல் காந்தி அறிவித்துள்ளார்.